ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது ஜோ சமையல் இன்னைக்கு ரொம்ப சிம்பிளான கேரளா ஸ்டைலில் ஒரு அப்பம் எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து நான் 1 கப் அளவுக்கு பச்சரிசி ஊற வச்சுருக்கேன். ஊற வச்சுட்டு அதை வந்து அரைச்சிக்கலாம் மிக்சியில். அரைக்கும்போது கூடவே கொஞ்சமாக வெல்லம் அல்லது நாட்டு சர்க்கரை. வெல்லம் சேர்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் தூசிலாம் இருக்கும் அப்படின்னு சொன்னால் அதை கொஞ்சம் வடிகட்டிட்டு சேர்த்துக்கோங்க. நான் வந்து நாட்டு சர்க்கரை சேர்க்குறனால அதிலே நல்லா சுத்தமாக தான் இருக்கும். அப்புறம் 2 3 ஏலக்காய், ஒரு பிஞ்ச் உப்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி இதை மாவை அரைச்சிட்டு வந்துட்டு நல்லா வந்து கொஞ்ச நேரம் ஒரு 2 3 மணி நேரம் ஊற வச்சிங்க அப்படின்னா நல்லா திக்காயிடும். அப்புறம் அது கூட ஒரு 1½ டீஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துட்டு நல்லா தண்ணி விட்டு கலந்துக்கோங்க. தண்ணியாக இருந்தால் பரவாயில்ல, கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா நெய்யில் வந்து தேங்காய் வந்து கட் பண்ணி போட்டு வறுத்து அதையும் சேர்த்துக்கோங்க. இல்லைன்னா துருவன தேங்காவை நெய்யில் லைட்டாக வதக்கி அதையும் சேர்த்துக்கோங்க. நான் வந்து நெய் 1 ஸ்பூனும் 1 பிஞ்ச் அளவுக்கு பேக்கிங் சோடா, அதாவது சோடா உப்பு இருக்கு இல்லையா, அது சேர்த்துருக்கேன். இப்போ துருவன தேங்காய் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. தேங்காய் வந்து பச்சையாக சேர்த்துக்கலாம், அப்படி இல்லைன்னா துருவி சேர்த்துக்கலாம். நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு எள்ளு, அதாவது வெள்ளை எள்ளு சேர்த்துருக்கேன். கருப்பு எள்ளுனாலும் சேர்த்துக்கலாம். அப்புறம் ஒரு 1/4 கப் அளவுக்கு துருவன தேங்காய். நீங்கள் தேங்காய் அப்படியே சேர்த்துக்கோங்க, அப்படி இல்லைன்னா நெய்யில் லைட்டாக ரோஸ்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த அப்பம் வந்து கேரளா ஸ்டைலில் பண்ணுறனால பனியார குழியில் வந்து நிறைய எண்ணெய் ஊற்றிக்கணும். ஆனால் எண்ணெய் வந்து ரொம்பலாம் குடிக்காது, கம்மியாக தான் குடிக்கும். ஆனால் எண்ணெயை வந்து நல்லா ஊற்றி சுடணும், அப்போ தான் நல்லா வரும். வெளியில் நல்லா மொறுன்னு இருக்கும், உள்ளே வந்து பஞ்சு பஞ்சாக சாஃப்டாக இருக்கும். அந்த குழியில் வந்து அரை குழி எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நம்ம பணியாரம் சுடும்போது லைட்டாக தடவி சுடுவோம், அப்படி இல்லைனா லைட்டாக எண்ணெய் சேர்ப்போம். எண்ணெய் அல்லது நெய் சேர்த்துக்கோங்க. நான் எண்ணெய் தான் சேர்த்துக்கிறேன். இந்த பணியாரத்துக்கு வந்து கொஞ்சம் எண்ணெய் நிறையா ஊற்றி பொரிச்சு எடுக்கணும். இப்போ மாவை வந்து மேலே வரைக்கும் ஊற்றிக்கோங்க. நீங்கள் ஊற்றும் போது எண்ணெய் வந்து நல்லா வெளியே வந்துடும். அந்த குழியில் ஃபுல்லாகவே மாவு ஊற்றிக்கோங்க. பாருங்கள், ஊற்றினோடனே எப்படி உப்பி வந்துடுச்சு அப்படின்னு. இந்த மாதிரி நல்லா உப்பி வரும், அதை அப்படி திருப்பி விட்டுக்கலாம். பார்த்தாலே தருது, நல்லா உள்ள பஞ்சு பஞ்சாக இருக்கும், வெளியில் நல்லா கிறிஸ்பியாக மொறுன்னு இருக்கும். இந்த மாதிரி சுட்டு எடுத்துக்கோங்க. நல்லா ஒரு பந்து போல் அழகான ஒரு பணியாரம் கிடைக்கும். பணியாரம், அப்பம் எதுனாலும் சொல்லிக்கலாம். இப்போ 2 பக்கமும் நல்லா வேக விட்டு எடுத்துக்கோங்க. நல்லா வெந்துடுச்சு. பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்குது. நீங்களும் இதை ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப சிம்பிளான பச்சை அரிசியை வச்சு அப்படியே அரைச்சி வச்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஜோ சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.